வெல்கம் டு சிறவேக் சேனல். நான் உங்கள் விவேக். வீடியோவில் லோனப்பன்டி மம்மூட்டி இசாங்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வரணும்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் லோனப்பன்டி மம்மூட்டி இசா இந்த படம் 2019 மலையாள லாங்குவேஜ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இப்போ 2024 தமிழ் டபுள் வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோட தமிழ் டபுள் வெர்ஷன் ஃபுல் மூவி யூடியூப்லேயே இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு வைப்போம். அந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, ஜெயராமுக்கு 3 சிஸ்டர்ஸ், யாருக்குமே கல்யாணம் ஆகலை. ஜெயராமுக்கு கல்யாணம் ஆகலை. ஜெயராம் சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க அம்மா அப்பா இறந்து போயிடுறாங்க. ஜெயராமுக்கு ஒரு பழைய வாட்ச் ரிப்பேர் பண்ணுற கடை இருக்குது. அதை வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது ஜெயராமுக்கு ஒரு கால் வருது. அவரோட ஃப்ரெண்டு பேசுகிறாங்க. என்னன்னாக்கா, ஸ்கூல் ரீயூனியன் வச்சுருக்கோம், நீ கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயராமும் ஸ்கூல் ரீயூனியனுக்கு போகிறாரு. அங்கே போனாக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் டாக்டர், காலேஜ் லெக்சரர்னு பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க. ஜெயராமுக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. நம்ம மட்டும் பழைய வாட்ச் ரிப்பேர் கடை வச்சுட்டு இருக்கோமே, நம்மளும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால கடையை மாற்றி அமைச்சு சேல்ஸ் அண்ட் சர்வீஸாக மாற்றலாம், பிஸ்னஸ் வேறு லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வருது. அதுக்காக பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணுறாரு. இதுக்காக இவர் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாரு, கடையை மாற்றினாரா, புதுசாக மாற்றினாரா, இதுக்கப்புறம் இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் வந்து 2 hours 60 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃபும் ஸ்லோவாக போகுது. இந்த படம் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் ஜஸ்ட் கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன், அவர் டே டு லைஃப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யுது. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னா சினிமாட்டோகிராஃபி தான். எப்பொழுதுமே மலையாள படம்னாலே மேக்கிங் சூப்பராக பண்ணிடுவாங்க. அதே போல் இந்த படத்துலையும் மேக்கிங் நல்லா இருக்குது. சினிமாட்டோகிராஃபி கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ்னாக்கா பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் இருக்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. குறிப்பாக ஜெயராமோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் ரொம்ப மெச்சூர்டாக இருந்துச்சு. இந்த படத்தில் அவர் தான் லீட் ரோல் ஆக்டிங் இருந்தார். அவர் பண்ணுற காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு இந்த படத்தில். அடுத்து ஜெயராமோட 3 சிஸ்டர்ஸ், அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து ஹரீஷோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் பண்ணுற காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அவரோட ஆக்டிங் மெச்சூர்டாக இருந்துச்சு. அடுத்தது திலீஷ் போத்தன், அவரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் டெக்னிக்கல் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருந்தாங்க. எடிட்டிங் படத்துக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் சாங்ஸ்லாம் ஆவரேஜாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படம் 2 hours 60 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வரணும்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.